அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப குரு பெயர்ச்சி பலன் பார்க்க போறோம். இந்த குரு 9 கிரகங்களிலே மிக முழுமையான சுப கிரகம், மஞ்சள் நிற தன்மையுடைய கிரகம், அறிவியல் முறைப்படி மீத்தேன் வாயுவால் அதிகமாக நிரம்ப பெற்ற கிரகம். ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும், கல்வி வளம் பெற வேண்டும், பொருளாதார நிலை பெருக வேண்டும். அப்படி என்றால் இந்த குருவின் பார்வை மிகச் சிறப்பாக விழ வேண்டும். இந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய, குருவின் பார்வையை பெறக்கூடியவர்கள் திருவருள் பெற்று மிகச் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த ஆண்டு இந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயரப் போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய தன்மைகள் என்ன, அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது குரு பகவான் அறிவியல் முறைப்படி சூரியனிலிருந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம். அதாவது 48 கோடியே 30 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த குரு பகவான் பூமி மீது பார்வையை செலுத்துகிறார். இந்த பார்வையால் சுப பெற போகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது இவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி மண்டலத்திற்கு பயணம் செய்ய போகிறார். என்றைக்கு செல்ல போகிறார் அப்படின்னா மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து அதிசாரமாக அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அதிசாரமாகி கடகராசிக்கு சென்று நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மீண்டும் வக்ரகதியாகி அவர் மிதுன ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். இந்த 12 மாத காலங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் மிதுன ராசியிலிருந்து தான் முழுமையான பலனை செய்ய போகிறார். அந்த இடையில் அந்த ஒரு 40 நாட்கள் மட்டும் அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போய் திரும்ப வரப்போகிறார். இந்த நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சுப பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க, உங்க ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துருவோம். மிதுன ராசி நேயர்களே வணக்கம். மிதுனம் காலபுருஷனுக்கு 3வது ராசி. ஸ்தர உபயம் அப்படிங்கிறதுல உபய ராசி. பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசி. காற்று கடகடந்து போகக்கூடிய பாக்கியங்களை தரக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. மிதுனம் இரட்டைத்தன்மையுடைய ராசி. மிதுனம் இரட்டை குழந்தைகளை சின்னமாக கொண்ட ராசி. எப்போதும் எந்த ஒரு கேள்விக்கும் 2 விதமான பதிலை வைத்திருக்கக்கூடிய மிக சாமர்த்தியமான சமயோகித புத்தியுடைய ராசி. இந்த ராசிக்கு அதிபதி புதன். நவகிரகங்களில் மிகவும் இளையவர். நவகிரகங்களில் உறவு முறைகளில் இளவரசன் என்று போற்றக்கூடிய புதனை ராசிநாதனாக கொண்ட ராசி மிதுன ராசி. மிதுனம் கணக்கு வழக்கு விஷயங்களில் மிகவும் கராராக இருக்கக்கூடிய ராசி. எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி, ஆற்றில் இறைத்தாலும் அளந்து போடு என்பது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்காகவே சொல்லப்பட்ட பழமொழி. அண்ணன் தம்பிக்கு செய்தாலும் சரி, தாய் தந்தைக்கு செய்தாலும் சரி, நண்பருக்கு செய்தாலும் சரி, யாருக்கு செய்தாலும் சரி செய்ய தயாராக இருப்பார். ஆனால் கணக்கோடு செய்வார். அனைத்து விஷயங்களுக்கும் கணக்கை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த மிதுன ராசிக்கு ரிஷபத்தில் இருந்து குரு பகவான் மிதுனத்திற்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்குள்ளேயே வரப்போறார். அப்ப இது நாள் வரைக்கும் 12ஆம் இடத்திலிருந்து தொல்லைகளையும் துன்பங்களையும் தான் கொடுத்து கொண்டிருந்தார் இந்த குரு பகவான். சரி, உங்க ராசிக்குள்ள வந்துட்டால் மட்டும் மிகப்பெரிய லாப நன்மைகளை செய்திருவாரா அப்படின்னா அது கிடையாது. அப்படிங்கிறதான் ஒரு நேர்த்தன்மையோடு பதில் சொன்னால் சொல்லக்கூடிய பதில். ராசிக்குள் குரு இருப்பது மன உளைச்சலை அதிகமாக தரும். எந்த ஒரு செயலிலும் தீர்க்கமாக தெளிவாக முடிவெடுக்க விடாது. குழப்பங்களை அதிகமாக விளைவித்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்தால் தப்பித்துக் கொள்ளலாம்? இந்த குரு பயிற்சி முழுவதுமே எனக்கு வெறும் தீய பலனை தான் தருமா அப்படின்னா கிடையாது. இந்த குருவின் பார்வை மிகச் சிறப்பான இடங்களின் மீது விழப்போகிறது. அப்ப குரு இருப்பது நமக்கு எதிரான இடமாக இருந்தாலும் குருவின் பார்வை விழக்கூடிய இடங்கள் மிகவும் சுபத்துவம் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய இடங்களின் மீது இந்த குருவனுடைய பார்வை விழப்போகிறது. அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் நேர் எதிரான எதிர்வினை இருக்கும் என்கின்ற அறிவியல் விதியின்படி நம்ம ராசிக்குள்ள இருக்கிறது கெட்டது அப்படின்னு நினைப்பதை விட நம்முடைய ராசியின் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் இந்த குரு பார்க்க போகிறார். அதை நினைத்து நம்ம அதிகமாக சந்தோஷப்பட வேண்டும். சரி, 5ஆம் இடத்தை இந்த குரு பார்த்து என்ன பலன், என்ன விஷயங்களை செய்ய போகிறார்? குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று காத்திருக்கும் இளம் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டாயம் தரப்போகிறார். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
குலதெய்வ வழிபாடு மிகச் சிறப்பாக அமைய போகிறது. ரொம்ப நாளா காத்திருந்து எப்ப நடக்கும் அப்படின்ற காத்திருந்த பட்டா மாறுதல், சொத்து பதிவு, பூர்வீக சொத்து பிரிவினை, இந்த மாதிரி அனைத்து விதமான விஷயங்களையும் தன்னுடைய 5ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்த்து புனித தன்மை அடைய வைக்க போகிறார். சரி, 5ஆம் பார்வையாக எந்த ராசியை பார்க்கிறார் அப்படின்னா துலாம் ராசியை பார்க்கிறார். துலாம் ஒரு வியாபார ராசி. அப்ப துலாம் ராசியை பார்க்கும் பொழுது தொழில் மேன்மை அடையும். துலாம் ஆடம்பரத்தை குறிக்கக்கூடிய ராசி. அப்ப கார் வாங்கணும் அப்படின்னு கனவு இருக்கிறவங்களுக்கு கார் வாங்க வைக்கும். வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிருக்கவங்களுக்கு வீடு கட்ட வைக்கும். சுகங்களை, இன்பங்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு செய்ய போகிறார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த ராசிக்கு குரு பாதகாதிபதி. பாதகாதிபதி ராசிக்குள் இருந்து தன்னுடைய பாதகஸ்தானத்தையே பார்க்க போகிறார். அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க முடியாத நிலை இருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும். அப்ப அந்த குருவின் பார்வை கோடி புண்ணியத்தை உங்களுக்கு வந்து தரப்போகிறது. அப்ப ரொம்ப நாளா திருமணம் சார்ந்த விஷயங்கள் அடையல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு திருமணம் பந்தம் வந்து கூடி வரும். தொழில் முறையில் கூட்டாளிகளால் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல கூட்டாளிகள் சேருவார்கள். கருத்து முரண்பட்ட கூட்டாளிகள் வந்து விலகி போவார்கள், அல்லது கருத்து முரண்பட்ட கூட்டாளிகள் நம்மை புரிந்து கொண்டு இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். இதில் ரெண்டில் ஏதேனும் ஒரு விஷயத்தை கட்டாயம் இந்த 7ஆம் பார்வை மூலமாக செய்ய போகிறார். அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடத்தில் 2 ஆண்டு காலமாக சனி பகவான் இருந்து தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தார். கூடவே ராகும் சேர்ந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அதை குரு பார்க்க போகிறார். அப்போது அப்பாவுக்கு கொடுத்த நரம்பு சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான, தோல் சம்பந்தமான அனைத்து விதமான நோய்களில் இருந்தும் தந்தையை மீட்டு கொடுக்க போகிறார் அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு சொல்லப்படுகிறது. தந்தை சார்ந்த தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட தொல்லைகள் வந்து தீரப்போகிறது. சித்தப்பா, பெரியப்பா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா பிள்ளைங்க, அவங்க மூலமாக நமக்கு வந்த சின்ன சின்ன தொல்லைகள் எல்லாமே நீங்கி மிகச் சிறப்பான உறவு முறைகள் வந்து உங்களுக்கு மேன்மை அடைய போகிறது. இது வந்து குருவின் பார்வையால் ஏற்படக்கூடிய உங்களுக்கு நல்ல பலன், நல்ல செயல், நல்ல விஷயங்கள். அப்ப ராசிக்குள்ள இருக்கிற குரு எனக்கு மன உளைச்சலை தரும்னு சொன்னீங்களே, அப்ப அது சரியா இது சரியா? இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. 9 கிரகங்களும் சேர்ந்துதான் ஒருடைய ஜாதகத்தில் வந்து வேலை செய்யும். குரு மட்டுமே அனைத்து விதங்களையும் வேலைகளை செய்வார், அனைத்து விதங்களான முடிவுகளையும் எடுப்பார் என்றால் மற்ற கிரகங்கள் வந்து தேவையில்லை தானே. அப்ப மற்ற கிரகங்களும் உங்களுக்கு நல்ல இடங்களில் பயணம் செய்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நல்ல தசை, நல்ல புத்தி, யோக தசா, யோக புத்திகள் நடந்தால் கட்டாயம் நற்பல நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கு செய்யும். குருவருள் பெற நீங்கள் வந்து குரு பகவானை தான் அதிகமாக வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் வியாழக்கிழமை நாளில் குரு பகவானுக்கு முள்ளரும்பு மாலை கட்டி போட்டு இரட்டை நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்தால் இந்த குரு உங்களுடைய ராசியிலிருந்து தரக்கூடிய மன உளைச்சலிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆலோசனையாக சொல்லப்படுகிறது. இந்த சமயங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் யோசிக்காமல் முடிவெடுக்க கூடாது. வேலை மாறுதல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் மாற்றம், இடமாற்றம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாடகை வீட்டில் இருப்பவங்களுக்கு வாடகை வீட்டை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் குரு ராசிக்குள் இருப்பதால் வெறும் கெட்டதை மட்டுமே செய்து விடுவார் அப்படிங்கிறது பொருள் அல்ல. குரு சில நற்பலன்களையும் இந்த ராசிக்குள் இருந்து செய்வார் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. சரி, உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு அவர் என்ன பலனை செய்வார்? மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு நிலம் அளவு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். உடம்பில் இரத்த சம்பந்தமான நோய்கள் இருந்தால் அதை கட்டுக்குள் வைப்பார். சுகர், பிரஷர் போன்ற நோய்கள் இருந்தால் அதை கட்டுக்குள் வைப்பார். அடுத்து திருவாதிரை. திருவாதிரை ராகுவினுடைய நட்சத்திரம். அறிவியல் துறை சார்ந்து வேலை செய்வர்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை செய்வார். மணல் வியாபாரம், ஆயில், பெட்ரோல் சம்பந்தமான தொழில்துறை செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தொழில்துறை மேன்மையை அடைய வைப்பார். சட்டத்திற்கு எதிரான வேலை செய்பவர்கள் அல்லது சட்டத்தால் தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடிய வேலை செய்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு. அடுத்து புனர்பூசம், அது குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு மிகச் சிறப்பான நல்லருள், நல்ல விஷயங்களை செய்ய போகிறார். கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு கல்வி தடை அனைத்தையுமே நீங்க வைப்பார். திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்த உறவுகள் மேன்மையடைய போகிறது. இந்த குரு பெயர்ச்சியால் மிதுன ராசியில் மிகவும் சிறப்பான பலனை அடையக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் குருவினுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்பதே உறுதி.